11,500 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பூமியினுடைய வெப்பநிலை வேற. தன்னுடைய கையில வச்சிருக்கிற நிறுவனங்கள் வந்து ஒரு 100 நிறுவனங்கள் தான் இருக்கும். அமெரிக்காலையும் பாத்தீங்கன்னா 1% தான் விவசாயிகள். ஆனா அந்த 1%ல விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா? குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா? அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவை. உங்க பயிர்ல எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க. தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க. நான் உங்க ஜெய். உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில 9வது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி, இந்தியாவோட டாப் 10 அக்ரி பயோடெக் கம்பெனி பயோசக்சஸின் எம்டி, அமெரிக்காலையும் பயோசக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கேன். 2002 இருந்து உலகம் பூராவும் 1,00,000 விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன். என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் 100% ஆர்கானிக் உரங்கள், மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும். என்கிட்டே நேரடியா வாங்குறதுனால விலையும் கம்மி. நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம், மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன். விதை, மண்வளம், நீர், சந்தை, லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள், வழிமுறைகள் கத்துத்தர போறேன். என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம், கான்ஷியஸ் ஃபார்மிங். நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல, வெற்றி விவசாய தலைவர்களை. ஜெய் அக்ரி லீடர்ஸ். வெளிநாட்டுல இருக்கிற விவசாய நண்பர்கள், இளைஞர்கள் அங்க இருந்துகிட்டே உங்க விவசாயத்தை இங்க செய்ய நான் உதவி செய்யறேன். 8754056983. உடனே ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவையில உங்க பேரை பதிவு செஞ்சு உறுப்பினராகுங்க. இன்னைக்கு நம்ம பேச போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பேரறிவு வேளாண்மை. இந்த ஒரு தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம். பேரறிவு வேளாண்மை அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம எல்லாரும் சொல்லிதான் விவசாயம் செய்திருக்கோம். இப்போ கடந்த 50-60 வருஷமா ஒண்ணு அரசாங்கம் சொல்லும், இல்லாட்டி மற்ற முன்னோடி விவசாயிகள் செய்வாங்க. அதை பார்த்து தான் நம்ம செய்வோம். இதுதான் வந்து நடைமுறையில இருக்குது இது வரைக்கும். இப்ப நான் என்ன சொல்லித்தரோம், ஏன்னா நம்ம ஒரு 30 வருஷமா அக்ரி முன்னாடி படிச்சுட்டு பல நிறுவனங்கள்ல பணியாற்றிட்டு தமிழ்நாடு அப்புறம் தென்னிந்தியா முழுக்க ஒர்க் பண்ணியிருக்கிறோம் பல பயிர்கள்ல. அதுக்கப்புறம் ஒரு 15-20 நாடுகளுக்கு சென்று அங்கங்க எப்படி விவசாயம் நடக்குதுன்றதையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதுல இருந்து நான் உருவாக்குனதுதான் இந்த பேரறிவு வேளாண்மைன்னு சொல்லி. உங்களுடைய விவசாய முறையுமே வந்து முன்னேறும். அடுத்தது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு புதிய ஒரு ஒரு பார்வை உங்களுக்கு கிடைக்கும், ஒரு சிந்தனை. இதுக்கப்புறம் இப்படிதான் நம்ம செய்யறோம் அப்படின்றது கிடைக்கும். இது வந்து இதுல சைக்காலஜி இன்வால்வ் ஆயிருக்கு. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைக்காலஜி இன்வால்வ் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். இது பேரறிவு வேளாண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச அறிவு கிடையாது. இப்ப நமக்கு தெரிஞ்ச அறிவு அப்படிங்கிறது வெளி உலகத்துல இருந்து நம்ம சேகரிக்கப்பட்ட அறிவு. இப்போ புத்தகங்கள்ல படிப்போம், அப்பா அம்மா சொல்லி தருவோம். குழந்தையில இருந்து நம்ம அப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். பெரியவங்க சொல்லி தருவாங்க, அப்புறம் புத்தகத்துல படிக்கிறோம், கல்லூரி பல்கலைக்கழகங்கள்ல படிக்கிறோம், அப்புறம் சமூகங்கள் மற்ற இதெல்லாம் படிச்சுதான் நம்ம அந்த அறிவை வந்து எடுத்துக்கிறோம். இப்ப நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்ன்னு சொல்றது ஆங்கிலத்துல. பேரறிவுன்னு தமிழ்ல வந்து ஒரு எளிமையா இருக்கணும்னு அந்த பேர் வச்சிருக்கிறோம். இந்த கான்சியஸ் அப்படின்றது என்னன்னா, நமக்குள்ள இருக்கிறது ஏற்கனவே, ஆனா நம்ம அதை பயன்படுத்தல இது வரைக்கும். வெளியில இருந்து தான் நம்ம எல்லாமே கலெக்ட் பண்ணிருக்கிறோம், அல்லது திணிக்கப்பட்டிருக்கு. நமக்கு வேணுமோ வேணாமோ நமக்குள்ள திணிச்சிருவாங்க, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படிதான். பட் இது வந்து அப்படி கிடையாது. அது நான் பேசுறது வந்து கொஞ்சம் ட்ரையா ரஃபா தான் இருக்கும். இதுல வந்து இங்க எதுவுமே வந்து நம்ம படமெல்லாம் காட்டி பண்ண முடியாது. என்டர்டெயின்மெண்ட் இல்ல, பொழுதுபோக்கு இது கிடையாது. கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்டா தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அது கவனமா இருந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது ரொம்ப நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் விவசாயத்திலே ஆகட்டும் அல்லது நம்ம வாழ்க்கை முறையில ஆகட்டும் இந்த பூமியை வந்து பாதிக்குது. இப்ப நம்ம சாப்பிட்றது கூட பூமியை பாதிக்குது. நம்ம அங்கிருந்து கார்ல வரோம் அப்படின்னா அது கூட பூமியை பாதிக்குது. ஏன்னா அந்த எரிபொருள், அதுல இருந்து வெளியில வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு,
ஸோ நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் இந்த பூமியை பாதிச்சுக்கிட்டே இருக்குது. அதை நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒருத்தரால குறைக்க முடியும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஆனா எல்லாரும் நம்ம பொதுவாக கருத்து என்னன்னா, நான் ஒரு ஆள் செஞ்சு என்ன செய்ய போறது, நான் ஒரு ஏக்கர்ல போய் நான் மாறி இந்த பூமி சரியாயிருமா அப்படின்றதுதான் எல்லாருக்கும் இருக்கும். அது என்னன்னா, அது வந்து உங்க மனதனுடைய அது குறைபாடு. அது உங்க குறைபாடு கிடையாது. அது உங்க மனம் அப்படிதான் நினைக்கும். நம்ம தான் அந்த மனசை வந்து நெறிப்படுத்தணும். அது எப்பயுமே வந்து ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டு அது தப்பிச்சிரும், நம்ம மாட்டிக்குவோம். இது தனி மனித வாழ்க்கையிலும் இப்படிதான் நடக்கும். அது ஒரு ஆசைப்பட்டுரும், நம்ம அதுக்கு ஒரு தப்பு செய்வோம், அப்புறம் நம்ம மாட்டிக்குவோம். அப்புறம் அந்த மைண்ட் எங்க போச்சுன்னே தெரியாது. ஸோ அது 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 தனிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். அது அப்புறம் 24, 25 அது நான் ஒரு வகுப்பு வச்சிருக்கேன். இது வந்து கான்சியஸ் பேரறிவு. அப்ப நமக்குள்ள வந்து ஒரு பேரறிவு ஏற்கனவே இருக்கு, நம்ம அதை வந்து பயன்படுத்தல. அது பேரறிவு வந்து சாதாரணமா பயன்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அது உடலை தாண்டி மனதை கடந்து நம்ம உணர்வுகளையும் கடந்து, எமோஷன் சொல்லுவோம், ஹார்ட், அன்பு, அட்டாச்மெண்ட், கம்பேஷன், கிரேட்ஃபுல்னஸ் சொல்லுவோம். இது எல்லாத்தையும் கடந்து நம்ம மையத்தில் இருக்கிறது. அது எப்படி நான் பயன்படுத்துறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்குதான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துறோம். இப்ப என்கிட்ட இருக்குது, நம்ம அதை ரியலைஸ் பண்ணிட்டோம், அதை நம்ம சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் நீங்களாவே அதுல இருந்து வரலாம். 11,500 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பூமியினுடைய வெப்பநிலை வேற. அதாவது 11,500 வருடங்கள் அப்படின்னா எத்தனை நூற்றாண்டுகள்னு நீங்க பாருங்க. இப்ப பூமியினுடைய வெப்பநிலை முன்னாடி இருந்ததை விட 1.5 டிகிரி அதிகமா இருக்குது. இப்ப இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த வெப்பநிலை வந்து இன்னும் 0.12 அதிகமாச்சுன்னா 2035க்கு மேல பூமியில எந்த உயிரினங்களும் உயிர் வாழ முடியாது. இதுதான் இப்ப இருக்கிற மிக முக்கியமான நெருக்கடி. அதாவது உயிருக்கு ஆபத்து. அது மனித உயிரா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம், விலங்குகளா இருக்கலாம், காடு, மலைகள், எது வேணுமாலும் இருக்கலாம், கடல், எல்லாத்துக்குமே பிரச்சனை. இது உருவாக்குனது, இதுக்கெல்லாம் செஞ்சது யாரு அப்படின்னா, அது அது வெளிப்படையா உண்மையா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, விவசாயிகளை காட்டிலும் நிறுவனங்கள் தான் அது செய்திருக்கு. இந்த ஒரு 70-80 வருடங்களா கார்பரேட் அப்படின்னா, சும்மா கார்பரேட்டுக்கு எதிராக நான் பேசல, அது எனக்கு தேவையில்லை. நான் யாருக்கும் எதிரானவனும் இல்லை, ஆதரவானவனும் இல்லை, இருக்கிறத நான் அப்படியே சொல்றேன். இப்ப உலகத்துல விதை, உரம், பூச்சி மருந்து, டிராக்டர், இது போல நான் தன்னுடைய கையில வச்சிருக்கிற நிறுவனங்கள் வந்து ஒரு 100 நிறுவனங்கள் தான் இருக்கும் உலகத்திலேயே. இந்த 100 நிறுவனங்கள் தான், நான் அதுல ஒரு நிறுவனத்துல நானும் ஒர்க் பண்ணேன், பேயர். அது வேணாம்னு சொல்லிட்டு நான் அப்புறம் வெளியில வந்துட்டேன். அதுல எவ்வளவோ வசதிகள் இருந்தது, ரொம்ப வருமானம், உயர்ந்த வருமானம், அதெல்லாம் வந்து அது சொல்ல முடியாது. அதனுடைய இதெல்லாம் பெரிய விஷயம். அதுல இருந்து உயர்ந்த ஒரு அதிகாரியா இருந்துட்டு, அப்புறம் ஆராய்ச்சியாளரா அதே நிறுவனத்துல இருந்துட்டு நான் வெளியில வந்துட்டேன். ஏன்னா அது வந்து மண்ணுக்கும் பூமிக்கும் மக்களுக்கும் நஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த 100 நிறுவனங்கள் தான் உலகம் ஃபுல்லா விதைகள், உரங்கள், பூச்சி மருந்துகள் தயார் பண்ணி விற்கிறாங்க. இதனால வந்து இவங்க தான் அதுக்கு அதிகமான ஒரு காரணமா இருக்கிறாங்க. அதாவது ஒரு 60-70% இப்போ நிறைய விவசாயிகளுக்கு வந்து தெரியாது. அமெரிக்கால வந்து 500 ஏக்கர், 1000 ஏக்கர், ஆஸ்திரேலியால 500 ஏக்கர், 1000 ஏக்கர், அந்த மாதிரி தான் அங்கெல்லாம் விவசாயம் பண்றாங்க. நமக்கு தான் அது குறைந்தபட்சம்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்படிதான் விவசாயிகள் நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. அமெரிக்காலையும் பாத்தீங்கன்னா 1% தான் விவசாயிகள். ஆனா அந்த 1%த்துல 95% விவசாயம் 1 ஏக்கர், 2 ஏக்கர், 5 ஏக்கர் குடும்ப விவசாயம். எங்க 500 ஏக்கர், 1000 ஏக்கர்லாம் அங்க கிடையாது. ஏன்னா நான் அங்க கம்பெனியே இருக்குது, நான் 15 வருஷமா அங்க போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நானே அந்த நிறுவனத்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. என்னுடைய வாடிக்கையாளர் அங்கேயும் பாத்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகள் தான். வீடு பக்கத்துல 1 ஏக்கர், 2 ஏக்கர், 3 ஏக்கர் இருக்கும். இதுதான் வந்து 90% விவசாயம். இது அமெரிக்கால மட்டும் இல்ல, மேற்கத்திய நாடுகள் எவ்வளவோ நான் போயிருக்கிறேன், சைனாவுக்கும் போயிருக்கிறோம். எங்க போனாலும் இதுதான். இந்த அதிகமா இருக்குது அப்படிங்கறத நான் மறுக்கல. அது வந்து ஒரு சில பேர்கிட்ட இருக்கு. அது பணம் வசதி படைத்தவர்கள் அந்த மாதிரி இருக்குது. எங்கேயும் பாரம்பரியமா அப்படியே வந்து 100 ஏக்கர், 500 ஏக்கர், 1000 ஏக்கர்னு பாரம்பரியமாலாம் வராது வழி வழியா. வாய்ப்பு இல்லை. அதனால அங்க வந்து பெரிய கனரக டிராக்டர் இருக்கு, அங்க வந்து ஃபுல்லா பவர் டில் ஓட்டர், எல்லாமே மெக்கனைசேஷன், ஃபார்ம் மெக்கனைசேஷனு அப்படின்லாம் சொல்றது உண்மை வந்து கொஞ்சம் தான்.
ஆனால் அந்த கொஞ்சம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு நான் சொல்ல வரேன். சிறு குறு விவசாயிகள் இப்ப நம்ம வந்து ரசாயன உரங்கள் பயன்படுத்துறதுனால வெளிப்படுற நைட்ரஸ் ஆக்சைடை விட இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதுபோல அந்த பெரிய அளவுல விவசாயம் பண்றவங்களுடைய நிலத்திலிருந்து வெளியேறுகிற அந்த நச்சு காற்று வந்து ரொம்ப அதிகம். அதனாலதான் நான் என்னைக்குமே வந்து இந்த சிறு குறு சின்ன விவசாயிகளை தான் என்னுடைய கவனத்துல எடுத்துக்குவேன். இப்ப நிறுவனத்துல இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கும் பொழுது 100 ஏக்கர் 500 இங்கேயே இருக்காங்க நமக்கு வாடிக்கையாளர்கள். 100 ஏக்கர் 50 ஏக்கர் 500 ஏக்கர் 2000 ஏக்கர் வரைக்கும் என்கிட்ட ஒரு கஸ்டமர் இருக்காங்க. ஆனா அவங்கள வந்து நம்ம பெருசா நான் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வேற வேலை இருக்கும், வேற எவ்வளவோ இருக்கும், அது வருமானமும் அது நேர்மறையா வந்துச்சா நமக்கு தெரியாது. ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை மட்டும் நம்பி ரொம்ப சிரமப்பட்டு அதுல இருந்து தான் எனக்கு வருமானம் வரணும், வேற வழி இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பாத்தீங்களா. இவங்க வந்து ஒரு 50-60% இருக்கிறாங்க. இவங்களை தான் நம்ம வந்து பாதுகாக்க வேண்டியிருக்குது. நம்மளும் மற்றவங்களையும் நம்ம பாதுகாக்க வேண்டியிருக்குது. இந்த பிரச்சனை வந்து இப்ப எந்த அளவுக்கு உச்சகட்டங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால அதை சொன்னேன்.